ஃபைனலி மகால் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த மகால் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனோம். கரூரில் வந்து லொக்கேஷன். போய் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 2-3 ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு எந்த மண்டபம் அப்படின்னு தெரியல. அப்புறமா தேடி பார்த்ததில் ஒரே ஒரு மண்டபம் வந்து எம்டியாக இருந்துச்சு, யாருமே இல்லை. ரொம்ப நேரமாக வந்துட்டோமோன்னு நினச்சிட்டு அப்புறம் கஸ்டமர் கால் பண்ணி கேட்டோம். அப்புறம் வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் லைட் செட்டிங் எல்லாமே போட்டு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 10 மணி ஆயிடுச்சு. சரி காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஃபுட்டு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே, நார்மலாக இருந்தது. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே பொண்ணு மட்டும் வந்திருந்தாங்க. அப்புறம் மேக்கப்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ளே நம்மளும் சாப்பிட்டலான்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டு தான் கொஞ்சம் ஸ்டேஜ் எல்லாமே லைட் செட்டிங் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தார். இதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது வந்து டைமிங் மட்டும்தான். ஏன்னா எந்த ஃபோட்டோகிராஃபரும் லேட்டாக வந்து வரமாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதோட ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே தான் வருவாங்க. எங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சொன்னதுலேருந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் ரொம்பவும் டயர்டும் ஆகிடுச்சு. அவரும் ரொம்ப இதாகிட்டார். எனக்கும் டயர்டாகிடுச்சு. ஃபேஸ் பார்த்திங்கனாவே தெரியும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சரி தலைவலியே வந்துடுச்சு, ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு போனால் அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே இருந்தது. பக்கத்தில் எதுவுமே கடை எங்களுக்கு எதுவும் தெரியல. சரி அங்கே போய் ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப சுமாராக இருந்தது. ரேட் மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 12 o'clock இருக்கும். அந்த டைமில் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் டக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.